எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்போ நம்ம சேனலில் வந்து முட்டைப்பாறை மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்குறேன். எப்படி வைக்கலான்றதை நான் சொல்கிறேன். அதாவது மதுரை ஸ்பெஷலில் வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த முட்டைப்பாறை மீனை வந்து நான் வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்து அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். இந்த மீன் குழம்புல வந்து ஒன்றுமே போடாமல் மீன் குழம்பு வைப்பாங்க. சிலர் வந்து முருங்கைக்காய் போடுவாங்க, சிலர் வந்து முட்டை கத்திரிக்காய் போட்டு இந்த மீன் குழம்பு வைப்பாங்க. இப்போ நான் என்ன மதுரை ஸ்டைலில் வைக்க போகிறேன்னா வெண்டைக்காய் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கலாம் பார்க்குறேன். இப்போது 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கழுவி 2 பெருசாக இருந்தால் 2 கட் பண்ணணும், சின்னதாக இருந்தால் 1 கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம போடணும். பொடிசாக கட் பண்ணக்கூடாது, பெருசாக கட் பண்ணணும். இந்த லெவலில் கட் பண்ணி நம்ம போட்டுட்டு வெறும் சட்டியில் எண்ணெயை ஊற்றாமல் வெறும் சட்டியை கடாயில் வந்து நம்ம போட்டு லைட்டாக வந்து அதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா அதில் உள்ள ஈரப்பதம், இந்த வலுவழுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அது வந்து போகணும். எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் எம்டி கடாயில் தான் நம்ம வறுக்கணும். இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வெந்தயம் பொரிய போடலாம். வெந்தயம் தான் போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. இப்போ காஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க, போதும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு ஒரு வாசம் வரும். வாசம் வந்த பிறகு நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை போடலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை நீங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. ரொம்ப வதக்கக்கூடாது, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இதில் வந்து இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி, வதங்கினா ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் இருக்கணும். வதங்கின பின்னாடி நம்ம ஒரு 2 தக்காளி எடுத்து நம்ம நறுக்கி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா மசியட்டும். நல்லா மசிஞ்ச பின்னாடி தான் நம்ம வந்து மசாலா சேர்க்கணும். அப்போ தான் வந்து நல்லா கிரேவி கிடைக்கும். கிரேவினா நல்லா தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கொலன்னு வர மாதிரி இருக்கும். இதில் வந்து சிலர் வந்து தேங்காய் ஊற்றுவாங்க. நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன். தேங்காய் ஊற்றாத குழம்பு தான் இப்போ நான் உங்களுக்கு பண்ணுறேன். தேங்காய்லாம் நான் அதில் ஊற்ற மாட்டேன். அதனால் கொஞ்சம் தக்காளியை வந்து கொஞ்சம் நல்லா மசிய விடுவேன். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். மிளகாப்பொடி வந்து நான் தனிப்பொடி தான் அரைச்சிருக்கேன். மிளகாப்பொடி வந்து அவங்கவுங்க உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 2 ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறேன். அதை கொஞ்சம் மிளகாப்பொடி வந்து எண்ணெயில் அப்படி வதக்கிடுங்க. வதக்கினீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஒரு கலர் கொடுக்கும், அது நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் அந்த மிளகாப்பொடியை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து ஜீரகத்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் போடுறேன். அடுத்து மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் வந்து நான் வந்து ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ லைட்டாக முதல்ல வந்து மசாலா வந்து நல்லா பரட்டி விட்டுட்டு இந்த எண்ணெயிலே பரட்டிட்டு சிம்மில் தான் போட்டுட்டு எல்லாமே செய்யணும், இல்லைன்னா கருகிரும். நல்லா எண்ணெயில் பரட்டிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த மசாலாவை வந்து வேக வைக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மூடி வச்சிடலாம்.
இப்போ நம்ம 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மேலே நல்லா எண்ணெய் படிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பரட்டிக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச அந்த வெண்டைக்காய் இந்த இதுலேயே சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் அது கூட 5 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பரட்டு கிண்டி விட்டுட்டு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் அந்த வெண்டைக்காயில் அந்த மசாலாலாம் பிடிக்கட்டும். 2 நிமிஷம் வச்சு சிம்மில் வச்சு நம்ம ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அந்த புளியை எடுத்து அதை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் இப்போ அதை கொஞ்சம் நல்லா வதங்கின பின்னாடி சேர்த்துக்கிடுவோம். ஏன்னா வெண்டைக்காயெலாம் சீக்கிரமே வெந்துடும், வேகக்கூடிய காய் தான். சும்மா அந்த மசாலா மட்டும் அந்த வெண்டைக்காயில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து அதை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா அப்படி சக்கையை எடுத்துருங்க. எதுவும் தூசி இருந்தால் கூட வடிகட்டிட்டோம்னா அது கீழே விழுந்துடும். இப்போ கொஞ்சம் அடுப்பை வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. நான் எப்போயுமே வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன், தூள் உப்பை விட. அதனால் இப்போ கல் உப்பு தான் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ நல்லா அந்த மசாலா வாசையெல்லாம் போகட்டும், போய் நல்லா கொதித்து வரட்டும். வந்தாலே வத்திடும். நம்ம தேவையானதான் தண்ணி ஊற்றிருக்கோம், ரொம்ப ஊற்றலை. மூடி வைக்கலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். பார்த்த பிறகு நல்லா கொதி வந்து அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம மீன் அதில் போட்டுக்கலாம். மீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போதும். ஏன்னா மீன் வந்து சீக்கிரமே வெந்துடும். வெந்துட்டால் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். மீனை வந்து ஒரு பிரட்டிட்டு குழம்புல நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி பார்ப்போம். நல்லா மீன் வெந்துருச்சு. இப்போ நம்ம மல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். பார்க்கவே நல்லா இருக்குது, மணமும் சூப்பராக இருக்குது. இறக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.